ஹாய் வணக்கம். மீன் மேக்கர் கறி, பெரிய மீன் மேக்கர் இருக்குதுங்களா, மீல் மேக்கர்ன்போம். அந்த மீன் மேக்கர் கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போங்களா. அதில் மீன் மேக்கரை நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதில் நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த மீன் மேக்கரை நல்லா தண்ணியில் இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு உரித்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி அதோட கொஞ்சமாக சோம்பு போட்டு வச்சுக்கோங்க. சோம்பு லைட்டாக பரட்டினா போதும். வெங்காயம் சின்ன வெங்காயமே சின்னதாக பொடியை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு தக்காளி 2 தக்காளி போட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருங்க. கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல வடை சட்டி வைங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டு கடுகு பொடியட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கட் பண்ணி போடுறது ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிங்களோ 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம், அதை கட் பண்ண வெங்காயத்தை போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே ஒரு 2 சின்னதாக ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா, அந்த தக்காளி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும். அந்த தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு அதோட வதக்குங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், தக்காளி வதங்கும் போது சீக்கிரம் வதங்கணும்னா லைட்டாக கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. லைட்டாக மஞ்சப்பொடி, ஆன்டிபயோட்டிக்கு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா பூண்டு உரித்து போட்டு நம்ம வதக்கி விட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் பூண்டு இல்லாததுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு வதக்கி விட்டேன். நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம மீன் மேக்கர் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சதை நல்லா தண்ணியெலாம் வடித்து வச்சுட்டு அந்த மீன் மேக்கர் அதில் கொட்டிக்கோங்க. அதோட கொஞ்சம் போட்டு ஒரு பெரட்டி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லையா, அது கொஞ்சம் போட்டு பெரட்டி விடுங்க. லைட்டாக சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா வதங்கட்டும். மேக்கர் நல்லா போட்டு தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா போட்டு அந்த மசாலாலாம் போட்டோன்னே கொஞ்சம் ஒரு பெரட்டி விடுங்க. மிளகாத்தூள் லைட்டு பத்தாமல் தான் போடும். காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது மட்டன் தூள் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போதும். அதுவும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு கரம் மசாலா லைட்டாக அது ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். ரொம்ப தேவையில்லை. போட்டு எல்லாம் அந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்ந்து கலந்து வர மாதிரி நல்லா பெரட்டிக்கோங்க. லைட்டாக ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் அதோட இதோட மசாலா ஐட்டத்தோடு சேர்ந்து கொஞ்சம் வேகணும். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் தேங்காய் அதோட கொஞ்சம் திருவி வச்சுருக்க தேங்காயும் எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இந்த கிரேவி இப்போ வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, மீன் மேக்கரோட அந்த மசாலா ஐட்டத்தோடு வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, அதோட இதை எடுத்து தேங்காய் அரைச்சி வெங்காயம் வதக்கி அரைச்சோம் இல்லையா, அதை போட்டு விடுவோம். ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள்.